இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பெந்தகோஸ்தே ஏதோ பழங்காலத்தில் நடந்த ஒரு விடயம் கிடையாது. இன்றைக்கும் நம்ம பயத்துக்குள்ள இறங்கி வந்து அடைஞ்சு கிடக்கிற கதவுகளை உடைச்சி நம்ம கிட்ட அணைஞ்சு போன நம்பிக்கையை மறுபடியும் பத்த வைக்கிற கடவுளுடைய சக்தி அது. நம்பிக்கை சுடர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்னைக்கு நாம பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். தூய ஆவியானவர் பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்த சாதாரண மனுஷர்களை தைரியமான சாட்சிகளாக மாத்தின நாள் இது. மௌனமாக இருந்தவர்களை பேச வச்சு, பயந்து ஒளிந்து இருந்தவர்களை இறைப்பணியாற்ற கிளப்பிவிட்ட நாள் இன்று. இந்த நற்செய்தி அன்றைக்கு இருந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கும் தான். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம், நமக்குள்ள இருக்கிற காயங்கள், கடவுளால நம்ம வாழ்க்கைய மாற்ற முடியுமா அப்படின்னு நாம சந்தேகப்படுற அத்தனை இடங்களையும் பற்றி தான் இன்று நாம் பேச போகின்றோம். இந்த தியானத்துல பெந்தகோஸ்தே இந்த நாளுடைய விழாவுடைய ஆழத்துக்குள்ள நம்ம போக போறோம். சீறி பாய்ஞ்சு வந்த அந்த பெருங்காற்று, நம்மளை சுத்திகரிச்சு வழிநடத்துற அந்த நெருப்பு, இயேசு நமக்கு தர அமைதி, அப்புறம் திருச்சபைக்கு அவர் கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு, இதை பத்தியெல்லாம் நாம இந்த வீடியோல கடைசி வரைக்கும் பார்ப்போம். ஏன்னா தூய ஆவியானவர் உங்க மனச சும்மா தொட்டுட்டு போக மட்டும் வரல, உங்களையே மொத்தமா மாத்த போறாரு. இயேசுவில் மிகவும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருச்சபை சிவப்பு உடை உடுத்திருக்கிறது. சிவப்புனா நெருப்போட நிறம், தியாகத்தோட நிறம், நமக்காக கொடுக்கப்பட்ட ஜீவனோட நிறம். இன்றைக்கு பாஸ்கா காலத்தோட நிறைவு நாள், பெந்தகோஸ்தே திருவிழா. 50 நாள் பயணத்திற்கு பிறகு நாம் இங்கே வந்து நிற்கின்றோம். பூட்டப்பட்ட கதவுகள் படார் என்று திறக்கிறத, பயந்த நெஞ்சங்கள் நெருப்பாய் மாறுறத, பயந்து நடுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன கூட்டம் உலகத்துக்கே வழிகாட்டுற திருச்சபையா மாறுறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தூய ஆவியானவர் ஏதோ நம்ம விசுவாசத்துக்கு போடுற அலங்காரம் கிடையாது. தூய ஆவியானவர் தான் நம்முடைய விசுவாசத்தோட மூச்சு. இன்றைய முதலாவது வாசகம் அந்த பெந்தகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சுன்னு அழகா விவரிக்குது. திடீரென்று பலத்த காற்று வீசுவது போன்ற ஒரு பேரொளி வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பியது. நெருப்பு போன்ற நாவுகள் அவர்களுக்கு தோன்றின. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு காட்சி பாருங்களேன். காத்த நம்மளால பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். அது எல்லாத்தையும் அசைக்கும், சுத்தப்படுத்தும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போல நெருப்பு, அது அழிக்காது, ஆனால் வெளிச்சம் தந்து உருமாற்றும். தூய ஆவியானவர் ஏதோ எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மேல வந்து இறங்கல. பயத்துல ரூமுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்திருந்த சாதாரண ஆளுங்க மேலதான் இறங்கினாரு. அங்கேதான் எல்லாமே மாறுச்சு. புனித இறைனேயு ஒரு முறை சொன்னாரு, எங்க கடவுளுடைய ஆவி இருக்கும், அங்க திருச்சபையும் இருக்கும், அத்தனை அருங்கொடைகளும் இருக்கும். நம்ம பிளான் பண்றதுக்கு முன்னாடி, வார்த்தைகளை தேடுறதுக்கு முன்னாடியே கடவுள் அதிரடியா உள்ள வந்துடுறாரு. பெந்தகோஸ்தே நமக்கு என்ன புரிய வைக்குதுன்னா, இந்த திருச்சபை மனுஷனோட பிளான்ல பிறக்கல, கடவுளுடைய மூச்சு காத்துல பிறந்தது. ஒரே ஆவி, பல கொடைகள், வேற்றுமையில் ஒற்றுமை. புனித பவுல் 2வது வாசகத்துல பெந்தகோஸ்து நாள்ல அத்தனை மொழிகள், அத்தனை இன மக்கள் ஒன்னா இணைஞ்சி
அந்த அழக சூப்பரா விளக்குறாரு. அருங்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆனவர் ஒருவரே. பொது நன்மைக்காகவே தூய ஆவியானவரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுத்துகின்றது. தூய ஆவியானவர் எல்லாரையும் ஒரே மாதிரி மாத்துறதில்ல. எல்லாரையும் அவங்க வழியில வளர விடுறாரு, வளர வைக்கிறாரு. வித்தியாசங்களை அழிச்சிடாம அதுக்குள்ள ஒரு புது ஒளியை தந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி மாத்துறாரு. புனித பவுல் இன்னொரு அழகான உதாரணத்தையும் சொல்றாரு. உடல் ஒன்று, உறுப்புகள் பல, கிறிஸ்துவும் அவ்வாறே இருக்கிறார். நாம எல்லோரும் ஒரே உடலாய் இருக்கும்படி ஒரே ஆவியால் தான் திருமுழுக்கு பெற்றோம். நம்ம குணம், நம்ம கலாச்சாரம், நம்ம திறமைகள் இதெல்லாம் வேற வேறையா இருக்குது. ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் தூய ஆவியானவர் விரும்புகிற அழகு. அருளாளர் ஜான் ஹென்றி நியூமன் அழகா சொல்வாரு, தூய ஆவியானவர் ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி. ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேற வேற ராகம் வாசிச்சாலும் டைரக்டர் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழகான மியூசிக்கா மாத்திடுவாரு. எஸ், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மன்னிச்சு அனுப்பி வைக்கிற தூய ஆவி. நற்செய்தி வாசகம், பாஸ்கா அன்னைக்கு சாயங்காலம் சீடர்கள் பூட்டி வச்சிருந்த அதே ரூமுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகுது. இயேசு பூட்டி இருந்த கதவுகளையும் தாண்டி உள்ள வராரு. கதவையும் பூட்டினீங்க அப்படின்னு அவங்கள திட்டல, அவங்கள கோச்சிக்கல. எடுத்த உடனே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆதி ஆகமத்துல களிமண்ணால செஞ்ச மனுஷன் மேல கடவுள் உயிர் மூச்சை ஊத்தினாரே, அதே மாதிரி அவங்க மேல ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. தூய ஆவியானவரோட முதல் கனி அமைதி, 2வது கனி மன்னிப்பு. தூய ஆவியானவர் நமக்கு தர அமைதிய நாமளே வச்சுக்க கூடாது. அத மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கத்தான் அவர் நம்மள அனுப்புறாரு. மிஷன். திருச்சபையின் வல்லுநரான சியன்னா நகரை சேர்ந்த புனித கத்ரின் அம்மாள் இந்த ஆழத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, கடவுளுடைய இரக்கத்தை நாம 1,00,000 நாக்குகளால சத்தம் போட்டு உலகத்துக்கு சொல்லணும். பெந்தகோஸ்தே அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த சர்ச்சோட, திருச்சபையோட மூச்சு போறதில்ல, முடிஞ்சு போறதில்ல. நாம மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது, 4 பேருக்கு அமைதியை தரும் பொழுது, தைரியமா கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பெந்தகோஸ்தே நடந்துகிட்டே தான் இருக்கு. பாஸ்கா காலம் என்னோட முடியுது. ஆனா தூய ஆவியானவர் எதையும் முடிக்கிறது இல்லை, எல்லாவற்றையும் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. பயத்தோட கதவுகளை திறக்கிறாரு, இதயங்களை அன்புக்கு நேரா திருப்புறாரு. இயேசுவை பத்தி பேச நமக்கு வாய்களை திறக்க வைக்கிறாரு. இந்த சிந்தனை உங்க மனசை தொட்டிருந்தா சும்மா கேட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. நம்ம நிஜ வாழ்க்கையில நாம பேசுற வார்த்தையில, மற்றவங்களுக்கு கொடுக்கிற மன்னிப்புல, ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ காட்டுற நம்முடைய தைரியத்துல தூய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது பெந்தகோஸ்தே நிஜமாலுமே ஒவ்வொரு நாளும் அரங்கேறுது. நம்ம விசுவாச பயணத்திலையும் ஆன்மீக வளர்ச்சியிலையும் தொடர்ந்து பயணிக்க நம்பிக்கை சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு யாராவது நிம்மதி இல்லாம, நம்பிக்கை இழந்து சோர்வா இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய ஆவியானவர் இல்லாத விசுவாசம் வெறும் கடமைக்காக செய்யற பழக்கமா மாறிடும். ஆனா அவர் உண்மையாகவே உள்ள வந்துட்டா எல்லாமே தலைகீழா மாறிடும். சேர்ந்து ஜெபிப்போமா? வாரும் தூய ஆவியானவரே, உம்முடைய அன்பினும் நெருப்பால் எங்கள் இதயங்களை நிரப்பும். நாங்கள் எங்கெல்லாம் சுருங்கி போயிருக்கிறோமோ அங்கெல்லாம் எங்களை திறந்தருளும். எங்கே சோர்ந்து போயிருக்கிறோமோ அங்கே எங்களுக்குள் ஆர்வத்தை மூட்டும். எங்கே பிரிந்து கிடக்கிறோமோ அங்கெல்லாம் உம்முடைய ஒரே அன்பில் எங்களை ஒன்று சேர்த்தருளும். ஆமென். அல்லேலூயா.